சேனல் கமலிஸ் வேர்ல்ட். இன்னைக்கான இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிற ரெசிபி பார்த்திங்கன்னா ரொம்பவே டிஃப்ரெண்ட்டான சூப்பரான யம்மியான டெலிஷியஸான ஒரு ரெசிபி தான் பார்க்க போகிறோம். ஸோ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற ரெசிபி என்னன்னு பார்த்தீங்கன்னா மீன் வறுவல். ஸோ மீன் வறுவல் பண்ணுறதுக்கு தேவையான இன்க்ரீடியன்ஸ் என்ன பார்த்துலாம் வாங்க. இன்றைக்கி மீன் வறுவல் பண்ணுறதுக்கு நான் 1/2 kg மீன் எடுத்திருக்கேன். அதுக்கப்புறமா 1 tablespoon கார்ன்ஃப்ளவர் மாவு, 1.5 tablespoon காஷ்மீரி சில்லி பவுடர், 1/2 cup வாட்டர், 1/2 tablespoon சால்ட். இப்போ நான் ஒரு க்ளீன் பவுல் எடுத்திருக்கேன். இப்போ இந்த க்ளீன் பவுலில் நான் 1 tablespoon கார்ன்ஃப்ளவர் மாவு ஆட் பண்ணிக்கிறேன். இப்போ இதில் தேவையான அளவு சால்ட் ஆட் பண்ணிக்கிறேன். அடுத்து சில்லி பவுடர், உங்கள் காரத்துக்கு ஏற்ப அளவு சில்லி பவுடர் ஆட் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறமா 1/2 cup வாட்டர் நான் கொஞ்சம் கொஞ்சமாக ஊற்றி மிக்ஸ் பண்ணிக்கிறேன். இப்போ கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி ஊற்றி எந்த விதமான கட்டியும் இல்லாமல் இந்த பேட்டரை நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். இதை மிக்ஸ் பண்ணிவிட்டு நான் உங்களுக்கு காமிக்கிறேன். இப்போ இந்த பேட்டரை எந்த விதமான கட்டியும் இல்லாமல் நான் நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கிட்டேன். இப்போ இதில் உப்பு காரம் சரியாக இருக்கான்னு நான் டேஸ்ட் பண்ணி பார்க்குறேன். எல்லாம் கரெக்டாக இருக்குது. இப்போ நான் ஹேண்ட் வாஷ் பண்ணிக்கிறேன். குக்கிங்கில் ஹைஜீனிக் ரொம்ப முக்கியம் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ நம்ம மசாலா ரெடி ஆகிடுச்சு. நான் ஒரு மீனாக இதில் போட்டு நல்லா கோட் பண்ணி எடுத்துக்கிறேன். ஸோ நல்லா சைடில், வெளியே, உள்ளே நல்லா எல்லா பக்கமும் ஸ்ப்ரெட் ஆகிற மாதிரி நல்லா கோட் பண்ணி எடுத்துக்கோங்க. இதை நான் உங்களுக்கு கோட் பண்ணிவிட்டு காமிக்கிறேன். ஸோ மீன் எல்லாத்தையுமே நம்ம மசாலாவில் போட்டு நல்லா கோட் பண்ணி எடுத்துட்டோம். சைடில், உள்ளே, மேலே, வெளியே எல்லா இடத்துலையும் நல்லா கோட் பண்ணி எடுத்துட்டோம். இப்போ இதை நான் 10 minutesக்கு மேரினேட் பண்ணுறேன் மூடி வச்சு. ஸ்டவ் ஆன் பண்ணி பேன் வச்சுருக்கேன். இப்போ இது நல்லா ஹீட் ஆகட்டும். பேன் நல்லா ஹீட் ஆகிடுச்சு. இப்போ இதில் நான் எண்ணெய் ஊற்றிருக்கேன். எப்போவுமே மீன் ஃப்ரை பண்ணுறதுக்கு கொஞ்சம் கம்மியாக தான் எண்ணெய் யூஸ் பண்ணிக்கணும். எண்ணெய் நல்லா காஞ்சிடுச்சு. இப்போ இதை நான் அதில் ஒவ்வொரு மீனாக போட்டு ஃப்ரை பண்ணி எடுத்துக்கிறேன். இப்போ இந்த மீனை நான் நல்லா ஃப்ரை பண்ணிவிட்டு உங்களுக்கு காமிக்கிறேன். மீன் போட்டுட்டு உடனே நீங்கள் திருப்பினீங்கன்னா மசாலாலாம் பிரிஞ்சு போக ஆரம்பிச்சிடும். ஸோ அதனால் மீன் போட்டுட்டு ஒரு 2 minutes விட்டுட்டு அதுக்கப்புறமா நீங்கள் திருப்பி போடணும். மீன் நல்லா ஃப்ரை ஆகிடுச்சு. இப்போ இதை நான் திருப்பி போட்டுக்கிறேன். 2 minutes ஆகிடுச்சு. மீனும் நல்லா ஃப்ரை ஆகிடுச்சு. இப்போ இதை நான் ஒரு பிளேட்டுக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கிறேன். இப்போ நான் செகண்ட் பேட்ச் மீன் போட்டிருக்கேன். எப்போவுமே மீன் ஃப்ரை பண்ணும்போது ஒரு டிஷ்யூ பேப்பர், அப்படி இல்லைன்னா இந்த மாதிரி ஒரு ஓட்டை போட்ட பிளேட் எடுத்துக்கோங்க. அடியில் ஒரு பவுல். ஸோ ஆயில் எல்லாம் கீழே வடிய ஆரம்பிச்சிடும், எக்ஸஸ் ஆயில். அதுக்கப்புறமா நமக்கு டேஸ்டியான மீன் ஃப்ரை இங்கே இருக்கும். நம்ம மீனெல்லாம் சூப்பராக ஃப்ரை ஆகி நல்லா கிறிஸ்பியாக, நல்லா ஸ்மெல்லியாக என்னை சாப்பிட வான்னு கூப்பிடுது. ஸோ இப்போ நம்ம டேஸ்ட் பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்கிறேன். ஸோ நம்ம மீன் சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. இதோட காம்பினேஷனாக இன்றைக்கி நான் ஆனியன் அண்ட் லெமன் தான் எடுத்திருக்கேன். இதை பிழிஞ்சிட்டு நம்ம சாப்பிடலாம். இப்போ நம்ம டேஸ்ட் பண்ணி பார்த்துக்கலாம். சூப்பராக இருக்குது. இதை நீங்களும் உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். ஃப்ரெண்ட்ஸ், உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மறக்காமல் பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கனை கிளிக் பண்ணிக்கோங்க. Bye. See you all again in a fantastic video. It's signing from Kamali Kumar.